இப்போ ஒரு கடன் பிரச்சனை வருது, அல்லது ஒரு தேவைகள் வருகிறதுன்னு வச்சுப்போம். ஒரு தேவை வருகிறது. இந்த தேவை வரும்போது நான் என்ன செய்யறேன், தேவனிடத்துல போறேன். அவர் என்ன சொல்றாரு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கிரு, நான் உன்னை கண்டிப்பா உயர்த்துவேன்னு சொல்றாரு. ஆனா என்னால இப்ப என்ன முடியாது. எனக்கு 3 நாளைக்குள்ள அது செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வண்டி வாங்கணும், ஒரு பைக்கோ காரோ நான் வாங்கணும் ஆசை, எல்லாரும் மாதிரி நானும் ஓட்டணும். இப்போ எனக்கு போய் கேட்கறேன், ஆண்டவரே எனக்கு பைக் வேணும். கர்த்தர் சொல்றாரு, ஏற்ற காலம் வரும் அடங்கிரு. நான் என்ன செய்யறேன், 1 வாரம் பார்க்கறேன், 10 நாள் பார்க்கறேன். இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது எனக்கு கஷ்டமா இருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு வண்டி வேணும். என்ன பண்ணலாம், அந்நிய தேவர்களுடைய வார்த்தை. இப்போ என்ன வருது, ஒருத்தர் சொல்றாரு, இனிஷியல் பேமெண்ட் மட்டும் கட்டிருங்க, மாசம் மாசம் இவ்வளவு அமௌண்ட் கட்டிடுவோம், ஷூரிட்டி கையெழுத்து நான் போடுறேன், ஒரு செக் கொடுங்க வாங்கிடுவோம். இந்த வார்த்தை எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, இது எனக்கு இருதயத்துக்கு ஏற்றதா இருக்குது. ஏன், என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூட் எனக்கு கிடைக்குது. தேவனுடைய விருப்பத்தை செய்யும் போது எனக்கு அது கடினமாக இருக்குது. ஏன்னா நான் அடங்கி இருக்கணும், சும்மா இருக்கணும். என்னால சும்மா இருக்க முடியல. இப்ப நான் என்ன செய்யறேன், அந்நிய தேவர்கள் அங்க ஒருத்தர் ரூட் சொல்லி கொடுக்குறாங்க, கடன் வாங்கலாம். கடன் வாங்குறது தேவன் சொல்றது அல்ல, பிசாசு சொல்றது. கடன் வாங்குதல் என்பது பிசாசினுடைய போதனை. நான் இப்படி சொன்ன நிறைய பேர் கோவம் வருது. ஏன் கடன் வாங்க கூடாதா, பைபிள் படி வாங்கக்கூடாது, அவ்வளவுதான். அதெல்லாம் பிராக்டிகலி ஒத்து வராது, அது உங்க பிராக்டிக்கல். இந்த பைபிள் பிராக்டிக்கலுக்காக எழுதப்பட்டது. இந்த பைபிள் பிராக்டிகலா வாழ்றதுக்கு தான் எழுதப்பட்டது, வெறும் சூப்பர் நேச்சுரலா மட்டும் வாழ்றதுக்கு எழுதப்படல. கடன் வாங்காம பிராக்டிகலா வாழலாம், வாழ முடியும். கர்த்தர் அப்படி வாழ வைப்பார், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்.